இங்கே ஒரு பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்டோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஒரு 10,000 அடி உயரம் இருக்க ஒரு டவர் மேலே அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஏறி அவனோட அஸ்தியை அந்த காற்றுல கரைக்கிறா. அப்போ அந்த பொண்ணு கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு லேடர் வழியாக கீழே இறங்குறா. அப்பன்னு பார்த்து அந்த லேடர் பிடுங்கிருது. அப்படி உடஞ்சதால அந்த பொண்ணு 10,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுக போயிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து மேலே இருக்க அவளோட ஃப்ரெண்டு அங்கேருந்து ஒரு கம்பியை பிடிச்சிடுறான். ஆனால் இவ தனியால் அவள் ஒரு ஆளை தூக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து ஒரு கம்பியில் அந்த கயிறை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவளோட கையிலேருந்து அந்த ரோப்பு ஸ்லிப் ஆகி இவ மறுபடியும் வேகமாக கீழே போக ஆரம்பிக்கிறா. அப்போ மேலே இருந்த பொண்ணு அவளோட காலை அந்த கம்பியில் வச்சு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு இருக்கா. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிக்க அப்போ இவளும் மீதி இருந்த லேடரை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறா. அப்போ இவங்க மறுபடியும் கீழே பார்க்கும்போது அந்த லேடரோட சின்ன பகுதி மட்டும்தான் மீதி இருக்கும், மற்ற எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்பகூரி காட்டுறதுல பெல்கோல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. அப்போலாம் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்காருங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை எடுக்கிறா. ஆனால் இவங்க ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால டவரும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது அதிர்ஷ்டவசமாக அவங்க கிட்ட ஒரு எமர்ஜென்சி பாக்ஸ் ஒன்று கிடக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பைனாகுலர் ஒரு ஃப்ளார் கன்னும் இருக்கும். அப்போ அந்த பொண்ணும் பைனாகுலர் வழியாக சுற்றி முற்றி பார்க்குறா. ஆனால் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். அப்போ தூரத்தில் ஒரு வண்டி ஒன்று இவளோட கண்ணில் படுது, ஆனால் அந்த வண்டிக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. என்னன்னா அவளோட ஃபோனை எடுத்து அதில் ஹெல்ப்னு டைப் பண்ணி ஒரு கயரில் அந்த ஃபோனை கட்டி அந்த மெசேஜ் சென்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறா. அப்போ இவளும் அவளோட ஃபோனை மேலே தூக்கி பார்க்குறா. ஆனால் அப்போவுமே மெசேஜ் சென்ட் ஆகிருக்காது. அப்போ அவளோட ஃபோனை அவளோட ஷூக்குள்ளே வச்சு மெசேஜ் சென்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போடுறாங்க. அப்போ இவங்களும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி கரெக்டாக அந்த ஷூ இருக்க இடத்துக்கிட்டே வரான்.